ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் இவங்கெல்லாம் நடித்து தேட்டரில் ரிலீஸ் ஆன தண்டகாரண்யம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கலையரசன் அவரோட ஊர்லேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வேலையை பெர்மனண்ட் ஆக்கிறதுக்காண்டி பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே கஞ்சா விளைக்கிறாங்க இல்லீகலா அப்படின்னு தெரிய வருது. அதை அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அண்ணனும் அதை வீடியோ மாதிரி எடுத்து நியூஸில் கொடுத்து அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அதனால கலையரசனுக்கு அவரோட வேலையும் பறி போயிடுது. அதனால அட்டகத்தி தினேஷ் அவரோட சொந்த நிலத்தை விற்று எப்படியாவது தன் தம்பியை ஆர்மி ஆஃபீஸராக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால அட்டகத்தி தினேஷ் ஒரு ஏஜென்ட் மூலியமா ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர்ல கலையரசனுக்கு சீட்டும் கிடைக்குது. கலையரசனுக்கு போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ட்ரைனிங்கும் ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு குவாலிஃபை ஆகி போறாங்க. போனவருக்கு அங்கதான் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. கடைசியில கலையரசன் அவரோட ஊருக்கு திரும்பி வந்தாரா இல்லையா, எதனால அந்த ஆர்மி ஆபீசர்லாம் சேர்ந்து இந்த குரூப்பை கொலை பண்றாங்க, இதுக்கும் அந்த அரசியல்வாதிக்கு என்ன சம்மந்தம், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அதினய் அதிரே அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பா எங்கேயுமே குறை வைக்காம சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே அந்த தண்டகா ஃபாரஸ்ட் அது எந்தெந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுது, எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் நக்சலைட் இருக்காங்க, அது எல்லாத்தையுமே டைரக்டர் ஸ்டார்டிங்லேயே கிரெடிட்ஸில் சூப்பராக வச்சிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவங்க கொடுத்த ரோலை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் அந்த ஆர்மி ட்ரெயினிங் எடுக்கிறது எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ஜார்க்கண்ட் பைபாஸில். அதையும் சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த ஸ்லோமோ காட்சி எல்லாத்தையுமே டைரக்டரும் சரி சினிமோட்டோகிராஃபரும் சரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அவரோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அட்டகத்தி தினேஷ்க்கு மியூசிக் டைரக்டர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அது தேட்டரில் பார்க்கும்போதா இருக்கட்டும், அந்த சீனுக்கும் அந்த மியூசிக்கும் வேற லெவலில் இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது. படத்தில் டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இந்த சொசைட்டிக்கு சொல்கிற மெசேஜாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி என் கிரெடிட்ஸில் இந்த மக்கள்லாம் எப்படி இந்த இதில் மாட்டினாங்க, எதனால இந்த நியூஸ் வெளியே தெரிய வந்துச்சு, எந்த மினிஸ்டர் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தார் அப்படின்னு கடைசி என் கிரெடிட்ஸில் சில உண்மை சம்பவத்தில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு சூப்பராக முடிச்சிருக்காரு டேரக்டர். அதே மாதிரி டேரக்டர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி பல மெசேஜையும் வச்சுருக்காரு. அதில் ஒரு முக்கியமான மெசேஜ்னு பார்த்தோம்னா, பழங்குடியின மக்கள் எதனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளோதான் உழைச்சாலும் அவங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு அதையும் ஸ்டார்டிங்லேயே சில சீன்லலாம் சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி பழங்குடியினர் மக்கள் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதா, எப்பயுமே பெரிய முதலாளி கீழே தான் நாங்கள் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தெல்லாம் டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி கடைசியில் அட்டகத்தி தினேஷ் இந்த பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், இந்த போலீஸு, இந்த ஃபாரஸ்ட் கார்டு இவங்க எல்லாருமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில குரூப்ஸில் சேர்ந்து பல சம்பவம் பண்ணுவார். அதை எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு, எங்கேயுமே குறை வைக்காம. ஆனால் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். படத்தில் ரொமான்ஸ் காட்சிகள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு இடத்துல சீரியஸாக போய்கிட்டு இருக்கும். டக்குன்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டி அந்த ரொமான்ஸை காட்டுவாங்க. அதை டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.